நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் எல்லா மாதத்துக்குமே சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தோட சிறப்பு அப்படின்னாலே இந்த மாசி மாதத்தை நாம் மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனோட சக்தி இணைந்து ஒரு மிகப்பெரிய ரூபமாக காட்சி கொடுத்த இந்த மாசி மாதம் தான் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் பெண்கள் தங்களோட தாலி கயிறெல்லாம் மாற்றிப்பாங்க. அப்போ தன்னோட கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது மறந்து போன தவசத்தை மகத்தில் கொடுக்கறது அப்படிம்பாங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அவங்களோட திதியை நாம் சரியாக கொடுக்காம விட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளில் கொடுக்கலாம். 7 ஜென்மத்துக்கு உண்டான புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் போய் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அவரோட வீட்லேயே. செவ்வாய் மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் இருக்காரு. புதன் கும்பராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராகுவோட இணைய போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருந்துட்டு 25ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. குரு பகவான் மேசத்துலேயும் ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்பு ராசி மாற்றம் இதெல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல மாதம்தான் இந்த மாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க ராசிக்கு 7வது வீட்டில் ராசிக்கு அதிபதியான சூரியன் புத ஆதித்ய யோகம் கொடுக்குறாரு. புதனோட சேர்ந்துருக்காரு. அதே நேரத்தில் உங்களுக்கு கண்டசனியோட ஆதிக்கம் இருக்குது. கண்டசனியோட ஆதிக்கம் இருந்தாலும் கூட அதே இடத்துல இப்போ போய் ராசிநாதன் அமர்ந்திருக்காரு. பகை கிரகத்தோட வீட்டில் போய் பகை கிரகத்தோடையே சேர்ந்து அமர்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது அந்த பகை கிரகம் கொடுக்கக்கூடிய பலன் கெடுபலன் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைப்பார். இப்போ 7ல் சூரியன் இருக்காரு அப்படின்னாக்கா மனைவிக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ திருமணமான ஆண்கள் தங்களோட மனைவிக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னா இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம். மனைவி படிச்சிருக்காங்க, ஒரு டெம்பரவரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பர்மனெண்ட்டுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு அதிகாரியை பார்க்குறேன், ஒரு அரசியல்வாதியை பார்க்குறேன், ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ஒரு போட்டித் தேர்வு எழுதுறது, இல்லை ஏதோ ஒரு டிஎன்பிசியில் எக்ஸாம் வருது எழுத போகிறேன் அப்படின்னா பரிபூர்ணமாக அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதேமாரி 7ல் புதனும் கூடியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. மாசி 19ஆம் தேதி வரைக்கும் புதனும் கும்பராசியில் ராசி அதிபதியோடய உட்காந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அது ஒரு அற்புதமான அமைப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் ராசிக்கு 6வது வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் கூடியிருக்காங்க. செவ்வாய் இந்த மாதம் முழுக்க 6வது வீட்டில் இருப்பார். சுக்கிரன் மாதம் முழுக்க 25 நாளைக்கு 6வது வீட்டில் இருக்கார். 25ஆம் தேதி தான் கும்பராசிக்கு அவர் போகிறார். அப்போ இந்த 6வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு அப்படிங்கும்போது செவ்வாய் உச்சத்தில் வேறு இருக்கார். பொதுவாகவே 6ல் செவ்வாய் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தேவையற்ற இடப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நில தகராறு வரும். அதனால் கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை செய்யணும் அப்படின்னா இந்த மாதத்தில் செஞ்சுக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு போகட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டுருங்க. ஏன்னா மாசி முடிஞ்சு பங்குனி 1ஆம் தேதியே செவ்வாய் பயிற்சி ஆகி 7வது வீட்டுக்கு போயிடுவார். அப்போ இந்த மாசி மாதம் முழுக்க இட விவகாரம் அப்படிங்கிறத தூக்கி ஓரம் கட்டி போடணும். அதுமாரி ஏதாவது சொத்து நமக்கு கேஸில் இருக்குது, வழக்கில் இருக்குன்னா கூடுமான வரைக்கும் அதை அப்படியே இழுத்தடிச்சிங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி வக்கீல்கிட்ட மனுவை போட்டு வாய்தா போட்டு அப்படியே இழுத்துக்கணும். இப்போ இடம் சம்பந்தமான தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாதிரி ஒரு நிலம் இருக்குது, அண்டை எல்லா வகையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அளந்து வேலி போட்டுக்கிறது நல்லது. இதோட நம்ம அத்துப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரனையும் வச்சுக்கிட்டு ஒரு சர்வேருக்கு பணத்தை கட்டி அளந்து வேலி போட்டு வச்சுக்கிறது நல்லது. இது மாதிரி கால்நடை வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடு மாடு போய் அடுத்தவங்க கொள்ளையில் மேய்ஞ்சி பிடிச்சி தேவையில்லாத பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடக்கூடாது. இது மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கமிஷன்லாம் வர்றதுக்கு தயங்கும். இடத்த முடிச்சு கொடுத்துருப்போம், கமிஷன் நமக்கு தரமாட்டான், இல்லை நமக்கு தெரியாமலே எங்கேயாவது போய் பேசி முடித்து இடத்த விற்றுலான்னு பார்த்துட்டு போவாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் தரகு கமிஷன் ஏஜென்சி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும்.
மற்றபடி குரு பார்வை ராசியில் இருக்குது அப்படிங்கிறதால அஷ்டமத்தில் இருக்கிற ராகுவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 8ல் ராகு இருக்காரு, நமக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க மாட்டார். என்னடா ராத்திரியில் போய் படுத்தோம்னா தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நமக்கு இருக்கக்கூடிய கடன், யாருக்காவது காலையில் பதில் சொல்லணும், இல்லை எங்கேனாவது போகணும், ஆஃபீஸில் மேனேஜரோட டார்ச்சல், ஏகப்பட்ட வேலையை வச்சுருக்காங்க, சொந்த தொழில் சரியாக போகலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராத்திரியில் தான் ஞாபகம் வரும். அப்படிங்கிறதால கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் குரு பார்வை இருக்கிறதால ஓரளவுக்கு சரி போட எதை யோசிச்சு என்ன பண்ண போகிறோம், படுப்போம், எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன நிறைவை குரு கொடுத்துருவார். மாதிரி குரு பகவானோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. அப்படிங்கிறதால 10 ரூபா காசு பணத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் அப்படிங்கிற வேலையே கிடையாது. ராசிக்கு 2வது வீடு தனஸ்தானத்தில் கன்னி ராசியில் கேது இருக்காரு. கேது ஒரு விஷமற்ற பாம்பு, அதை மறந்துடக்கூடாது. அவர்கிட்ட பெருசாக விஷம் கிடையாது. அப்படிங்கிறதால கேதுவால் பெரிய தொந்தரவு அப்படின்னு எதுவும் உங்களுக்கு கொடுத்துட முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் மனைவி வெளியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். அடிக்கடி கோயில் குளத்துக்கு போகணும், அங்கே வேண்டுதல், இங்கே ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், ஏகப்பட்ட கோயிலுக்கு நேர்த்தி கடன் இருக்குது, செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆலய பணிகளுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு விதமான சலிப்பையே உங்களுக்கு கொடுக்கும். ஆன்மீக செலவு பண்ணுறது தவறு கிடையாது. ஆனால் காசு இல்லாத நேரத்தில் இவ வார இங்கே மொட்டை அடிக்க போகணுங்கிறா, இங்கே பொங்க வைக்க போகணுங்கிறா அப்படின்னு ஒரு சலிப்பு இருக்கும். அதுமாரி சொந்த பந்தத்துலேயும் நிறைய விசேஷ நிகழ்ச்சி நடக்கும். காது குத்து, கெடா விட்டு அப்படின்னு கோயில் சார்ந்த விசேஷங்கள் நிறையா இருக்கும். 10 ரூபா செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் தப்பு கிடையாது, நல்லபடியாக இருக்கலாம். அதுமாரி வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது. அப்படிங்கிறதால என்னதான் நமக்கு வேலை போல அதிகமாக இருந்தாலும் கூட இருக்க ஊழியர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு நமக்கு கம்மியாகவே இருந்தாலும் கூட கீழே உள்ள ஊழியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதனால் ஒரு பணிச்சுமையே இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அது மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு காசு 10 ரூபா வரும், திடீர்னு 10 ரூபா செலவாகும், திடீர்னு 10 ரூபா வரும். ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது இருக்கும். என்னடா வந்ததும் தெரில போனதும் தெரில அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது பெருசாக நீங்கள் வருத்தப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது. அதுமாதிரி சுக்கிரனும் செவ்வாயும் சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதால கொஞ்சம் அரசியல் சுரை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் வார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஒரு பொது வெளியில் பேசுகிறேன், மேடையில் பேசுகிறேன், ஒரு சமூக வலைதளத்தில் எழுதுகிறேன் அப்படிங்கும்போதெல்லாம் ஆதாரப்பூர்வமற்ற கருத்துக்களை ஏசிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் ஒரு வன்மையை கடைபிடிக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு அதிக பிரசங்கித்தனமாக ஒரு ஆக்ரோஷத்தில் பேசிட்டு அதுக்கு நாம் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் நிற்கக்கூடாது. அதனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சில பேருக்கு பதவி பிடுங்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. என்ன தலைமைக்கு எதிராக ஏதாவது எங்கேயாவது பேச போய் அதை ஒருத்தன் போட்டு கொடுத்து மேலே வரைக்கும் போய் பிரச்சனை ஆகிடும். அதனால கவனமாக இருங்க. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது உள்ளூரில் மக்கள் பிரச்சனை அப்படின்னு இருந்ததுன்னா முன்னாடி நின்று போராடுறேன், போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் அப்படின்லாம் போகாதீங்க. யாரோ செய்கிறாங்க, நம்ம பின்னாடி இருந்து வேணால் உதவி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதுமாரி கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் நம்ம தட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். சரி பெரிய இடத்துல கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்பு கை நழுவி போயிடும். அதனால் கூடுமான வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை இறுக பிடிச்சு வச்சுக்கிறது நல்லது. நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்றைக்கி கையில் இருக்கிற கலாக்காய் எவ்வளோ மேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க. பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறதுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாசி மாதம் வரக்கூடிய மக தினத்தன்னைக்கு, அதாவது சிம்மராசிக்காரர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது மக நட்சத்திரம். சிம்மராசியில் உள்ள உங்களோட நட்சத்திரம் தான். இப்போ மக நட்சத்திர நன்னாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக கடைப்பிடிங்க. அப்படியே திதி தெரியாதவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் திதி கொடுப்பாங்க. அதே மாதிரி அன்றைய தினத்தில் ஒரு 9 ஏழைகளுக்கு உங்கள் கையால் அன்னதானம் பண்ணுங்க. சூரிய பகவானை காலையில் ஏந்திரிச்சு மகத்தன்னைக்கு குளிச்சு முழுவி சூரியன் உதயத்திலேயே சூரிய பகவானை வணங்கிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. மிக அற்புதமான பலன்கள் எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.